என்னங்க பட்டூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஷாட்டுக்கு நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. அடுத்த டைம்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு திரும்ப ஒன் ஷாட் போடுறதுக்கு. அதனால் கொஞ்சம் சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, when your ex becomes your new college professor. இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். பின்னாடி ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இன்ட்ரோ எதுவும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்கடா. ஒரு மார்னிங் டைமில் நீங்கள் தான் காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ரெடி ஆகி கீழே போனால் அப்போ உங்கள் அம்மா தான், ஹே ஒயன் சாப்பிட்டு போடி. இல்லைம்மா டைம் ஆகிடுச்சு பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போடி. இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் நில்றி சாப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கேட்காம போயிட்டீங்க. நீங்கள் பஸ்ஸில் தான் காலேஜுக்கு போகிறீங்க. இப்போ காலேஜுக்கு போய் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. காலேஜுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் டே காலேஜ், ஃபஸ்ட் இயர். நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிட்டு நீங்கள் இப்போ காலேஜுக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கிளாஸுக்கு தான் போகிறீங்க. உங்கள் கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் இருக்கான்னு தேடுறீங்க. ப்ளேஸ் இல்லை. ஆனால் 3rd row பெஞ்சில் மட்டும் ஒரே ஒரு ப்ளேஸ் மட்டும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உட்காடுறீங்க. அப்போ ஒரு பொண்ணு தான், உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு தான், ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணு தான், உங்கள் நேம்? நான் ஒயன். உங்கள் நேம்? நான் மிஞ்சு. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ மிஞ்சு தான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஓகே ஒயன், நம்ம லஞ்ச் பிரேக்கில் கேன்டீன் போகலாமா? அங்கே லஞ்ச் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக போகலாம் மிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் பெல் அடிச்சிடுது. அப்போ ஒரு பர்சன் தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த பர்சனுக்கு எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த ப்ரொஃபஸரை ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த ப்ரொஃபஸர் தான் யார்? ஆமாம், அது நம்ம ஜிமின் தான். குட் மார்னிங், சிட் டவுன். ஃபர்ஸ்ட் ஐ இன்ட்ரோ மை செல்ஃப். மை நேம் இஸ் ஜிமின். நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர் அண்ட் உங்களோட மேக்ஸ் டீச்சர். ஓகே, இப்போ நான் அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அனிதா ப்ரெசன்ட் சார் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க ப்ரெசன்ட் சொல்கிறாங்க. மிஞ்சு ப்ரெசன்ட் சார். ஒயன் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்த ஜிமின் தான் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிக்கிறாரு. அப்போ உங்கள் ஐஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க டியர்ஸை மிஞ்சு பார்க்குறா. மிஞ்சு கேட்குறா, ஒயன் என்னாச்சுடி, ஏன் உன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, என்னாச்சு ஒயன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மிஞ்சு. ஒன்றும் இல்லை மிஞ்சு. சரி, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. ஓகே. வெளியே ஒரு சார் தான் ஜிமினை கூப்பிட்றாரு. ஜிமின் சார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆடிட்டோரியமுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறாரு. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆடிட்டோரியமுக்கு போவீங்களாம், கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ எல்லோரும் ஆடிட்டோரியமில் தான் இருக்கீங்க. அப்போ மிஞ்சு தான், ஒயன் எதுக்கு எல்லோரும் ஆடிட்டோரியமுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சு கேட்குறா. எனக்கு தெரியல மிஞ்சு, ஒரு வேளை ஃபஸ்ட் டேங்கிறதுனால ஏதாச்சும் ஸ்பீச் ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்ப்போம் என்ன தான் அப்படி ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். மிஞ்சுவை பார்த்து நீங்களும் சிரிக்கிறீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்போ உங்கள் காலேஜ் பிரின்சிபல் தான், ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், எல்லாருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒழுங்காக படிங்க, நல்லா படிங்க, ஜாலியாக தான் இருக்கலாம், ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு 3 hours கிட்ட அவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டே காலேஜுங்கிறதுனால இன்றைக்கி ஆஃப் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்துறாங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் காலேஜ் விட்டு வெளியே வரீங்க. அப்போ மிஞ்சி தான், வாயன் ப்ளீஸ் டி ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு போகலாண்டி, ப்ளீஸ் டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கண்டிப்பாக போகலாம் மிஞ்சுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டீங்க. ஓகே மிஸ், இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து 1 ஷாட்டாக தான் போடலான்னு பார்த்தேன். பட் இது வந்து 2 ஷாட்டாக போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போடுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்கும் பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.